அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு முறை வரும் தாளம் நிகழ்ச்சியில் உங்களுடன் மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி. நான் சுகந்தி. And I'm Malini. We are delighted to have the privilege of sharing with you the remarkable and exciting events that have unfolded within our vibrant community. நம் இந்திய சமூகத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி 3 சமூக நிகழ்வுகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மேலும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். What are the stories which we have curated for you today? உடல் நலத்தையும் மனநலத்தையும் பரிசோதித்த சுகாதார திருவிழா. A glimpse into the Bengali diaspora in Singapore. புராண கதையை மேடைக்கு கொண்டு வந்த நாடக தயாரிப்பு. இன்று நமக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இல்லையா? Absolutely. So sit back, relax and get ready for another engaging episode today. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். ஆரோக்கியத்தை பற்றி நாம் பேசும் பொழுது பெரும்பாலும் நமது உடல்நிலை சீராக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தான் யோசிப்போம். ஆனால் ஆரோக்கியம் என்பது வெறும் நோயற்ற நிலையில் இருப்பது மட்டுமல்ல. நமது உடல் செயல்பாட்டை எவ்வாறு உணர்கிறோம், மன அழுத்தத்தை எவ்வாறு சமாளிக்கிறோம், நம்மை சுற்றியுள்ள மக்களுடன் எவ்வாறு உறவாடுகிறோம், இது போன்ற அம்சங்கள் அனைத்தும் சமநிலையில் இருக்கும் போது மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். And while this idea of holistic health is not new, what remains a challenge is the consistent application of it in our daily lives. In today's world, where the pace of life is rapid and demands are high, people often push aside their health in favor of other priorities. Nutrition is compromised, physical activity is limited, and mental wellness is often ignored. These may seem like small oversights, but over time, they can result in chronic conditions that are difficult to manage. உடல் நலத்தை புறக்கணிப்பதன் மிகப்பெரிய விளைவுகளில் ஒன்று பிரச்சனைகள் தீவிரமடையும் வரை அவை கவனிக்கப்படாமல் போய்விடுவதுதான். உதாரணத்திற்கு நமது சமூகத்தில் பொதுவாக காணப்படும் நோய்களான உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய். இவற்றின் அறிகுறிகள் நம் கண்களுக்கு தென்படாமல் போய்விடலாம். ஆனால் இவை நம் உடல் நலத்திற்கு அமைதியாக தீங்கு விளைவிக்கின்றன. அதனால் சுகாதார பரிசோதனைகள் அவசியமாகின்றன. இவை நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து உடல் நலம் மோசமடைவதற்கு முன்பே சரியான நடவடிக்கைகளை எடுக்கும் வாய்ப்பை வழங்குகின்றன. In the past, many in the wider community, especially the elderly or lower income families, often went without proper health support. But in recent years, there has been a conscious shift towards making health services more accessible and inclusive for all segments of society. அரசாங்க திட்டங்களும் சமூக நல முயற்சிகளும் இந்த மாற்றத்திற்கு பெரிதும் வழிவகுக்கின்றன. இவை சுகாதார விழிப்புணர்வை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றன. இதன் மூலம் மக்கள் சுகாதார பரிசோதனைகளுக்கு முன்வந்து அவற்றை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் உந்தப்படுகிறார்கள். And that leads us perfectly to our next story, an initiative that made healthcare approachable and engaging for the community through a series of interactive booths, screenings, and expert-led activities. Let's now take a look at this vibrant health carnival that truly placed wellness at the heart of the community. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்க வேண்டும். சுகாதார பரிசோதனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த முழக்க வரியை முதன்மையாக கொண்டு மீடியாகார்ப் ஒலி 968 இந்து அறக்கட்டளை வாரியமும் இணைந்து இவ்வாண்டு மீண்டும் ஒரு பெரிய அளவிலான சுகாதார திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்தன. அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களைச் சேர்ந்த மருத்துவர்களையும் தொண்டூழியர்களையும் உட்பட 100க்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சுகாதார பரிசோதனைகள் அனைவருக்கும் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வதற்காகவும் மக்கள் தங்களது சொந்த ஆரோக்கியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதை ஊக்குவிப்பதற்காகவும் கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இவ்விழாவில் இலவச பரிசோதனைகள் வழங்கப்படுகின்றன. இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, இந்த லாங் டேர்ம் டிசீஸ், கிரானிக் டிசீஸ் சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், பிளட் குளுக்கோஸ் லெவல் ஹை, டயபிட்டிஸு, ஹார்ட் டிசீஸு,
ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து இங்கே கண்டறியிருக்கு. இங்கே எல்லாம் ஒரே ரூஃபில் எல்லாம் செய்கிறோம். ஒரு 18 ஸ்டேஷன் இருக்குது மொத்தம். 18 ஸ்டேஷனில் பப்ளிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நல்ல வரவேற்பு இருக்குது. MediaCorp நிகழ்ச்சிகளை மக்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, அதன் வாயிலாக ஆனந்தம் அடைகிறாங்க. அதோட விடாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்து மேலே அவங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முயற்சி. அதுவும் இந்து அறக்கட்டளை வாரியத்தோட இணைந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வழங்குறதுல எங்களுக்கு பேர் மகிழ்ச்சி. And as we become an aging society, the prevalence of such cancers and such conditions would rise in Singapore, and it's important for different parts of our community, particularly our Indian community, to lean forward, to understand what their conditions may be, and to take active steps to help them. வழக்கமாக பெண்களுக்கான பரிசோதனைகளை நடத்தி வரும் இந்த சுகாதார விழாவில் இவ்வாண்டு ஆண்களுக்கான பரிசோதனை சேவைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. மற்றுமொரு சிறப்பம்சமாக அட்வான்ஸ் கேர் பிளானிங் சார்ந்த சேவைகளும் இவ்வாண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அட்வான்ஸ் கேர் பிளானிங் வந்து நம்ம எண்ட் ஆஃப் லைஃப் நம்ம உடம்பு சரியில்லாமல் போனாக்க நமக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வேணும் ஸோ அது பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நம்ம ஃபுல் ஏசிபி செய்யல, கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன். ஸோ தட் நம்ம மக்களுக்கெலாம் இப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலேயே நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை அளவு, கண் பார்வை போன்றவற்றிற்கான பரிசோதனைகளுடன் அன்றாட நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்களின் உடல் செயல்பாட்டை மதிப்பிடும் சிறப்பு கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. முதியவர்களுக்கு, குறிப்பாக தனியாக வசிப்பவர்களுக்கு இத்தகைய பரிசோதனைகள் அத்தியாவசியம். இந்த சுகாதார விழாவில் வந்து நம்ம வந்து we are emphasizing வந்து என்னென்னா fall risk வந்து எம்பசைஸ் பண்ணுறோம். முதியோர்கள் வந்து அவங்க வந்து தனியாக இருக்காங்க வீட்டில். ஸோ தனியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நிறைய பொருட்கள் வாங்கி சேகரிப்பாங்க. அந்த பொருட்கள் வந்து அபாயத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கும். சரியா? ஏன்னா ராத்திரி நடக்கும்போது வந்து அவங்க தடுக்கி விழலாம். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்புக்கான அந்த முறைகளை வந்து கற்றுக் கொடுக்குறோம். சுகாதார பரிசோதனைகள் முதியவர்களுக்கு மட்டுமல்ல, உடல் மற்றும் மனநல பராமரிப்பு இளம் வயதிலேயே தொடங்க வேண்டும். இவ்விழாவில் தங்களது மூத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு துணையாக வந்திருந்த பல இளையர்களும் பரிசோதனைகளில் கலந்து கொண்டனர். தங்களது ஆரோக்கியம் சார்ந்த பல புதிய தகவல்களை பற்றி தெரிந்து கொண்டனர். இந்த சுகாதார விழாவுக்கு நானும் எங்கள் அப்பாவும் தான் வந்திருக்கோம். என்ன நோக்கம்னா, முதல்ல எங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல ஹெல்த் ஸ்க்ரீன் பண்ணோன்னு ஒரு நோக்கம் தான். ஆனால் அதே சமயம் இங்கே வந்த பிறகு தான் சரி நம்மளும் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கலந்துக்கிட்டேன். இந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்க எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எங்களுக்கு, அதாவது இளைஞர்களாக இருக்கிற நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆய்வுப்பனாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கூட நடக்குமோ, என்ன பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாங்கிற ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். இதை போகிறனால எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இதில் இருக்குது. அப்போ இதுக்கு மேம்படுத்துக்கு நான் என்ன பண்ணணும், சாப்பாடு வகைகள், எப்படிப்பட்ட சாப்பாடு நான் சாப்பிடணும், என் வயதுக்கேற்ற உடற்பயிற்சிகள், அது ஆரோக்கியத்துக்கு எப்படி நம்ம பார்த்துக்கணும், எல்லாம் நான் விஷயம் நிறையா இந்த நிகழ்ச்சிகளை நான் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயம். இது போன்ற நிகழ்ச்சிகள் நமது ஆரோக்கியத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள நாம் ஒருபோதும் பயப்படவோ தாமதிக்கவோ கூடாது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. உடல் மனநல பிரச்சனைகளை கண்டுபிடிப்பது குறித்து கவலைப்படும் சில நபர்களிடையே மருத்துவ பரிசோதனைகளை நாடுவதில் ஒரு தயக்கம் உள்ளது. ஆனால் முன்கூட்டியே அத்தகைய பிரச்சனைகளுக்கான அறிகுறிகளை கண்டறிந்தால் மட்டுமே சரியான நேரத்தில் சிகிச்சை பெறவும், குணமடையவும், நிறைவான வாழ்க்கையை தொடரவும் வாய்ப்பு கிடைக்கும். இதுபோன்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக சுகாதார பரிசோதனை சேவைகள் எளிதாகவும் இலவசமாகவும் கிடைக்கின்றன. எனவே உதவியை நாடுவோம், நமது ஆரோக்கியத்தை பேணி காப்போம். வெள்ளம் வரும் முன் அணைகோல வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப ஆபத்து வரும் முன் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் என்பதை அந்த சுகாதார விழா நமக்கு அழகாக எடுத்து சொன்னது. Agreed. What stood out to me most was how approachable and informative everything was. When people are given easy access to health checks and guidance in a supportive environment, it encourages them to take that first step towards better well-being. நிச்சயமாக நமது ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்த முயற்சியை பார்த்தோம். அடுத்து ஒரு சமூகத்தை ஒன்றிணைத்து அதன் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கொண்டாடிய நிகழ்வை பற்றி பார்க்கவிருக்கிறோம். An event that paid tribute to the Bengali diaspora in Singapore, shining a light on their heritage, stories and contributions. அந்த கொண்டாட்டத்திற்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. கொட்டும் அந்த மத்தள சத்தம்
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். Welcome back. Suganti, did you know that the Bengali diaspora forms a significant part of our multicultural society? Their contributions span across generations and their cultural traditions have added richness to the Indian community here. உண்மைதான் மாலினி. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வங்காளர்கள் முதலில் சிங்கப்பூருக்கு வந்ததாக வரலாற்று பதிவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பலர் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் பணியாளர்களாகவும் மற்றவர்கள் கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் வணிகர்களாகவும் சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்து வந்தனர். இலக்கியம், கல்வி போன்ற துறைகளில் அவர்களுக்கு இருந்த நிபுணத்துவத்தின் காரணமாக மொழி புலமை மற்றும் நிர்வாகத்திறன் தேவைப்பட்ட பணிகளில் வங்காளர்கள் பெரும்பாலும் அமர்த்தப்பட்டனர். That early wave of immigration laid the groundwork for a community that would grow in both stature and contribution. As Singapore developed, so did the Bengali community's role, especially in fields like education, civil service, and cultural preservation. Many of their descendants continue to carry forward this legacy even today with great pride. சிங்கப்பூரில் ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் கூட வங்காளர் சமூகம் தங்களது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இங்கு தொடர்ந்து கட்டிக்காத்து வருகின்றனர். துர்கா பூஜை போன்ற சமய திருவிழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் இங்கு மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். சிங்கப்பூரின் பன்முக கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையிலும் அவர்கள் மற்ற இனத்தவர்களையும் தங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளில் வரவேற்கிறார்கள். Today, Bengali Singaporeans are active in both the Indian community and broader multicultural spaces, all while nurturing their own identity, language, and values. On that note, let's take a look at a recent event that celebrated the Bengali diaspora right here in Singapore, an occasion that honored their journey, contributions, and the continued spirit of community. Here's more. The Bengali community in Singapore may be small in number, but it holds deep and enduring roots in the nation's history and cultural fabric. Over the decades, its members have made significant contributions across various spheres, while keeping their traditions and identity alive. In celebration of this spirit, a two-day event titled A Glimpse into the Bengali Diaspora of Singapore was held at the Indian Heritage Centre recently. The event commemorated Singapore's 60th birthday celebrations and also marked the 21st anniversary of Tagore Society Singapore, the association behind this initiative. This event was really about bringing the community together to be able to celebrate the many moments of success it has had since its long existence in Singapore, which goes back to the pre-colonial times. On both days, the program began with the screening of a documentary specially produced for the occasion. The film explored the history and contributions of the Bengali community in Singapore, interwoven with personal stories from its members, featuring rare recordings, excerpts, and interviews. Following this, the event also saw the launch of a book created in the same spirit, not merely to celebrate the community, but to document key information and resources. This ensures that there's a tangible record for reference and a lasting legacy for future generations to learn from and build upon. There is a lot of stories which has been there, so we wanted to capture all that. And so this is an anthology of many writers who have contributed to the book. This is our rich culture, so we wanted to portray through this documentary so that people would, from other community or for our new generations who are not very familiar with our language and all, because they are here, they're born here, they're citizens here, locals, so they could also learn from actually our culture, our language. This cultural showcase not only served as a platform for talents within the community to shine, but also offered an opportunity for people from all walks of life to enjoy, understand, and appreciate Bengali culture. So the platform is to exhibit talent of the community and to create awareness about the community in the larger Singapore landscape. And I think it has done a significant job in that. I've been fascinated by Tagore, also been involved with a lot of research, talks,
And also, we have a book here about Tagore that based upon a series of lectures like 2 years ago. So Tagore has been very strong in Taiwan now. So I came all the way from Taiwan. I arrived yesterday and will be leaving tomorrow just for these events. The continued success of efforts like these, whether by Tagore Society Singapore or any other organization, depends greatly on their ability to engage the next generation. It is vital for the youth to remain an active part of such initiatives, as they not only help to carry the legacy forward, but also see these platforms as spaces where they can express themselves freely and feel a strong sense of belonging to their community. It is important for me so that other youths I can also bring out other youths to feel better about themselves and connect the community and connect our culture, our values together. These events raise cultural awareness in Singapore, so not only our community but other communities in Singapore also get to learn about our culture. This event was a meaningful reminder that cultural heritage is not just something to be preserved, but also lived, shared and celebrated. By bringing together stories, performances and history under one roof, it strengthened the bonds within the Bengali community and built bridges with the wider society, ensuring that their contributions and identity remain an integral part of Singapore's multicultural tapestry. All right, Suganti, what are we going to take a look at next? ஒரு பிரபலமான புராண கதையை மேடையேற்றிய நாடக தயாரிப்பு. ஆனால் அதை காண்பதற்கு முன் let's head out for a short break. வெறும் கதை சொல்லலோடு நின்று விடாமல் ஒரு கதையை நிஜ காட்சிகளின் வழி நேரில் நிகழ்த்தி காட்டும் கலை வடிவம்தான் மேடை நாடக கலை. பார்வையாளர்களாக ஓர் அரங்கத்தில் அமர்ந்து ஒரு நாடகத்தை பார்க்கும்போது அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நாம் இணைகிறோம். கதையிலும் கதாபாத்திரங்களிலும் உள்ள உணர்ச்சிகளை நாம் நேரடியாக காண்கிறோம், உணர்கிறோம். Despite the prevalence of digital entertainment, theatre remains an important art form. The ability of the performers, the live audience, and the shared space make each show unique. It reminds us of the power of human connection and the depth of expression that a live performance can offer. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மேடை நாடகங்களுக்கு ஓர் இன்றியமையாத பங்குண்டு. நல்ல எழுத்து, நடிப்பு மற்றும் காட்சி அமைப்பின் மூலம் மேடை நாடகங்கள் பலதரப்பட்ட கதைகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன. குறிப்பாக இளையர்கள் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் ஈடுபாட்டுடன் புரிந்து கொள்ளவும் அவை பெரிதும் துணை புரிகின்றன. Our next story features a theatre production inspired by one of the most respected epics in Indian literature. Let's take a look at how this story has been brought to life on stage. சிங்கப்பூரில் காலகாலமாக தமிழ் மேடை நாடகங்கள் அரங்கேறி வருகின்றன. அவை பண்டைய காவியங்களையும் காலத்தால் அழியாத கதைகளையும் புத்தக பக்கங்களுக்கு அப்பால் உயிர்ப்பிக்கும் ஊடகமாக செயல்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் அவாண்ட் நாடக குழுவின் அண்மைய தயாரிப்பான ஸ்திரீ அர்ஜுனா இலக்கிய காவியமான மகாபாரதத்தின் எண்ணற்ற அத்தியாயங்களுள் ஒன்றிலிருந்து தழுவி எடுக்கப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இக்கதைகள் எழுதப்பட்டிருந்தாலும் அவை இன்றைய வாழ்க்கை முறைக்கும் பொருந்தக்கூடியவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட இலக்கிய படைப்புகளை பற்றிய விழிப்புணர்வை பார்வையாளர்களிடம், குறிப்பாக அடுத்த தலைமுறையினரிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நாடகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மகாபாரதம் ஒரு பெரிய காப்பியம். அதை பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தராங்க. ஆனால் அதை மேடையில் கொண்டு வரும்போது எல்லாரையும் கொண்டு வர முடியாது. ஸோ அதை எப்படி கொண்டு வரணும், இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ உள்ள மாணவர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு தான் எப்படி இந்த பழைய விஷயங்களை கொண்டு வரணும்னு சிந்திக்கும் போது தான் இந்த மாதிரி யுத்திகள், புதிய யுத்திகளை பயன்படுத்தி சொல்லணும். நாடகத்தின் துணை நடிகர்கள் சற்று வித்தியாசமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு துணை நடிகருக்கும் ஒரு நிலையான கதாபாத்திரத்தை வழங்குவதற்கு பதிலாக ஒரு நடுநிலையான தோற்றத்தை கொடுத்து நாடகத்தின் போக்கிற்கு ஏற்ப வெவ்வேறு கதாபாத்திரங்களாக மாறக்கூடிய தன்மை அவர்களுக்கு அமைக்கப்பட்டது.
நாங்கள் வந்து ஒன்சாம்ஸ் எங்களோட ரோல் எப்படின்னா நாங்கள் வந்து மெயின் லீடை வந்து சப்போர்ட் பண்ணோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு நியூட்ரல் ரோலில் இருக்கணும். நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஆனா பெண்ணா நம்மளோட சொந்த முகபாவனைகள் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் நடிக்கும் போது ஒவ்வொரு இமோஷன் எல்லாத்தையுமே இது வந்து இன்னும் நியூவான்ஸ்டாக காட்டும், இன்னும் எக்ஸாஜரேட்டடாக காட்டும். சேலஞ்சிங்னு சொன்னாக்கா மற்ற கேரக்டர்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் கொண்டு வருது. மொத்தம் ஒரு 5 கதாபாத்திரத்தில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த நாடகத்தில். ஸோ அந்த வேரியேஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கொண்டு வர்றது கொஞ்சம் கடினமாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் ரசிக்கும் போது அதுதான் நம்மளுக்கு அந்த ப்ளாஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான். நாடகத்தின் போது வாசிக்கப்பட்ட நேரடி இசை இத்தயாரிப்பின் மற்றுமொரு சிறப்பம்சமாக அமைந்தது. ஒவ்வொரு காட்சியிலும் இடம்பெறும் உணர்ச்சிகளை வலியுறுத்தி நாடகத்தின் முக்கியமான தருணங்களை மெருகேற்றுவதற்கு இசைக்கலைஞர்களும் ஒரு முக்கிய பங்கு வகித்தனர். ஒரு டான்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது டான்ஸரை பார்த்து நமக்கு வாசிக்கலாம், பாட்டுக்கு வாசிக்கலாம், கன்சர்ட்டுக்கு வாசிக்கலாம். இது வந்து ஒரு ஆரம்பிக்கணும் முன்னாடி ப்ராக்டிஸ் வரும்போது நம்ம சிந்திச்சுட்டு இருந்தது எப்படி வாசிக்கும், எப்படி இது வரும். ஆரம்பித்த போது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது எப்படி வாசிக்கலாம், மாற்றி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து വളരെ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் ஒரு വലിയ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லைஃப்பில் இது வந்துட்டு. பொதுவாகவே சிங்கப்பூரில் இடம்பெறும் தமிழ் மேடை நாடகங்கள் மொழியின் பயன்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஸ்திரீ அர்ஜுனா நாடகமும் இதற்கு விதிவிலக்கல்ல. நாடகத்தின் வசனங்கள் அனைத்தும் எழுத்து தமிழில் இடம்பெற்றுள்ளது. நாம எழுதுகிற நாடகங்கள் அதுக்கெல்லாம் வந்து வசனத்திற்கு பொறுப்பு நம்முடையது, நம்முடைய மொழி. என்னுடைய அனுபவத்தின் சார்பாக நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் இது போன்ற மகாபாரதம் போன்ற காப்பியங்களை எழுதுவதற்கு அதை படிக்க வேண்டும். மகாபாரதம் ஒரு நூலை மட்டும் படித்து விடக்கூடாது. மகாபாரதத்தை பலர் எழுதியிருக்கிறார்கள். பலவற்றை படிக்கிற போது அந்த மகாபாரதத்திற்கே உள்ள மொழி அதுக்குள்ளே இருக்கும். அதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அந்த சொற்களைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த நாடகத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய பேச்சு தமிழ் நல்லா இருந்தாலும் என்னோடய எழுத்து தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த நாடகத்தில் நான் வந்து பங்கேற்றும் போது தான் என்னோடய எழுத்து தமிழ் வந்து இன்னும் மெம்மிடுச்சு. இதுபோன்ற நாடகங்கள் கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டும் தளமாக திகழ்கின்றன. அதிலும் ஒரு சில கதாபாத்திரங்கள் அவற்றின் சவால்களையும் தாண்டி மிகச்சிறந்த நடிப்பை வெளிக்காட்டும் வாய்ப்பை கலைஞர்களுக்கு வழங்குகின்றன. நான் வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறனால வந்து தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், கலைஞர்களுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சுலபமே கிடையாது. நான் இத்தனை வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட முதல் முறையாக இதுதான் என்னோட டைட்டில் ரோல். எங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். கலைத்திறமை, மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை வழங்குவதன் மூலம் கலைஞர்களையும் பார்வையாளர்களையும் மேடை நாடகங்கள் வளர்க்கின்றன. இதற்கு மற்றுமொரு சான்றாக நிற்கிறது ஸ்திரீ அர்ஜுனா. அந்த கதையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். We hope you found today's show both enjoyable and enriching. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் 3 சுவாரஸ்யமான சமூக நிகழ்ச்சிகளின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மாலினி, சுகந்தி. பாய். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம்